Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. சாரி, நான் உங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அபி, நீங்க இப்போ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நம்ம லைஃப்ல நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் அப்பப்போ நடக்கும். நம்மள உடைச்சு சுக்குநூறு ஆக்கிடும். நம்ம அதிலிருந்து மீண்டு வர்றதுதான் நல்லது. இன்ஃபேக்ட் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதே நம்மள அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்காக தான். அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் டைம் நீங்க என்ன பார்த்ததா சொன்னீங்கல்ல, அப்போ நான் என்ன நிலைமையில இருந்தேன்னு பார்த்திருப்பீங்க. என் லைஃப்ல எது நடக்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அந்த சம்பவம் நடந்துருச்சு. அதனாலதான் நான் அப்படி மாறிட்டேன். அப்புறம் இப்ப ரீசெண்டா தான் நானே என்னை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நான்றது நான் மட்டும் கிடையாது, என் அம்மாவும் எனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் என்னை பத்தி மட்டும் யோசிச்சதால இவ்வளோ நாள் நான் அப்படி ஒரு நிலைமையில இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு என் அம்மா பத்தி யோசிக்க தோணுச்சு. என்ன நினைச்சு என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துதான் நான் என்னையே மாத்திக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி மாறணும் அபி. உங்களுக்காக நான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் இருக்கேன், என் அம்மா இருக்காங்க, நாங்க எல்லாருமே இருக்கோம். அதே மாதிரி நீங்க எங்க எல்லாரையும் நினைச்சு பார்த்து உங்களை மாத்திக்கங்க. மத்தவங்கள பத்தி நினைக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்க அம்மாவையாவது நினைச்சு பாருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து தானே அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க.